ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலை நிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீலஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்புரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடற் புராண சிந்தனையை செவனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் திரு கற்பக விநாயகம், திரு சுப்பிரமணியம் ஐயா, திரு நல்லசிவம் ஐயா, திரு கண்ணன் ஐயா, திரு ஆவுடையப்பன் ஐயா, திரு இந்திரா அம்மையார் மற்றும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் சென்ற சிந்தனையில் 55வது திருவிளையாடல் சங்கப்புலவர்கள் கலகம் தீர்த்த படலம் என்ற படலத்தில் நிறைவு செய்தோம். இன்றைய தினம் 56வது திருவிளையாடல் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த திருப்படலம் என்கின்ற படலத்தில் நாம் இருக்கின்றோம். கூட்டைக்கு ஆழ்தன் பசிக்கு அன்ன குழி அறுத்தி, கூடைக்கு ஆழ்தன் பசிக்கு அன்ன குழி அறுத்தி, வேட்கையர் கொடுத்த கங்கை, வேட்கையர் கொடுத்த கங்கை, சடைக்காடன் புலவர் இகழ் தணிவித்த, சடைக்காடன் புலவர் இகழ் தணிவித்த, முறையிது மேல் தன்னை பாடும், முறையிது மேல் தன்னை பாடும், தொடைக்கு ஆடு அன்பு அகன்று இகழ்ந்த தென்னவனை, தொடைக்கு ஆடு அன்பு அகன்று இகழ்ந்த தென்னவனை, முனிந்து தன்னை தொழுது போன, முடிந்து தன்னை தொழுது போன, இடைக்காடனுடன் போய் பின்பு எழுந்தருளி, இடைக்காலத்துடன் போய் பின்பு எழுந்தருளி, பிணக்கு அறுத்த இயல்பு சொல்வான், பிணக்கு அறுத்த இயல்பு சொல்வான். சுவாமிக்கு உடை பிடிப்பதற்காக வந்தவர் குண்டோதரன். குடைக்கு ஆழ்தன், குடை பிடிக்கக்கூடிய ஆளாக இருக்கக்கூடிய அந்த குண்டோதரன், அந்த குண்டோதரனினுடைய பசியை தீர்ப்பதற்காக அன்னக்குழி அறுத்தி, அன்னக்குழியை வருவித்து அந்த குண்டோதரனுக்கு அன்னத்தை ஊட்டி, வேட்கை அற கொடுத்த கங்கை, சடைக்காடு, வேட்கைன நீர்தாகம். அந்த குண்டோதரனுக்கு தண்ணீர் தாகம் நீங்குவதற்காக அந்த தண்ணீரையும் கொடுத்த அந்த கங்கையை உடைய சடைக்காடன், சடையை காடு போல உடைய அந்த சொக்கநாத பெருமான், அந்த சொக்கநாத பெருமான் புலவர் இகழ் தணிவித்த முறை இது. அப்படிப்பட்ட சொக்கநாத பெருமான் அந்த சங்க புலவர்களுக்கு இடையில் வந்த கலகத்தை தீர்த்து அருளிய, அந்த தணிவித்து தீர்த்து அருளிய திருவிளையாடலை இதுவரைக்கும் சொன்னோம். முறை இதுன்னா அந்த திருவிளையாடல் முறைமையை இதுவரைக்கும் நான் உங்களிடத்தில் எடுத்து கூறினேன். 55வது திருவிளையாடல். இப்ப அடுத்த திருவிளையாடல்
மேல் தன்னை பாடும், மேல்னா இனிமேல் அடுத்து சிவபெருமானை பாடக்கூடிய அந்த தொடைக்கு ஆடு அன்பு அகன்று, அந்த செய்யுளில் வைக்கக்கூடிய ஈடுபாடு, அந்த அன்பு இல்லாமல், அதாவது சிவபெருமானை பாடக்கூடிய பாடல்களில் நாம் அன்பு வைக்க வேண்டும், ஈடுபாடு வைக்க வேண்டும். ஆனால் மதுரை மன்னன் அதில் ஈடுபாடும் வைக்காமல் அன்பும் வைக்காமல் இருந்தான். தன்னை பாடும் சிவபெருமானை பாடும் தொடை அப்படின்னா செய்யுள்னு அர்த்தம். அந்த செய்யுளுக்கு ஆடு அன்பு, அந்த செய்யுளின் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த ஈடுபாடு இல்லாமல், அகன்று அப்படின்னா இல்லாமல், இகழ்ந்த தென்னவனை, அந்த ஒரு மாதிரியாக இகழ்ச்சி செய்த அந்த பாண்டிய மன்னன். இந்த இடத்துல தென்னவன் 15வது பாண்டியன், குலேச பாண்டியன்கிறது அவன் பேர். அந்த குலேச பாண்டியன் என்கின்ற அந்த 15வது பாண்டியன் அப்படி இகழ்ந்த அந்த பாண்டிய மன்னனை முனிந்து அவனிடத்தில் கோபப்பட்டு தன்னை தொழுது போன, தன்னைனா சொக்கநாத பெருமானை, சொக்கநாத பெருமானை வணங்கி அந்த மதுரையம்பதியை விட்டு சென்ற இடைக்காடன், அந்த இடைக்காட்டு சித்தர், அந்த இடைக்காடன் என்கின்ற அந்த பெரும்புலவர், அவருடன் போய் அந்த இடைக்காடன் பின்னாலேயே சொக்கநாத பெருமானும் போற உடன் போய் பின்பு எழுந்தருளி, பின்பு மதுரைக்கு வாரார். இடைக்காடனுடைய பிணக்கை தீர்த்து மதுரைக்கு அழைச்சிக்கிட்டு வரார். அப்படி பின்பு மதுரைக்கு எழுந்தருளி பிணக்கு அறுத்த இயல்பு சொல்வார். அந்த இடைக்காடனினுடைய பிணக்குன கோபம், அந்த கோபத்தை நீக்கி அவனுக்கு மகிழ்ச்சியை தந்த அந்த ஒரு இயல்பினை உடைய வரலாற்றை, அந்த திருவிளையாடலை உங்களுக்கு நான் இனி எடுத்து சொல்ல இருக்கிறேன் அப்படின்ட்டு இந்த முதல் பாடல்ல முதல் 4 வரியில முந்தைய திருவிளையாடல், அடுத்த 4 வரியில இப்போ உள்ள திருவிளையாடல் அந்த அமைப்புல சொல்லிட்டு வராங்க. இந்திரன் தன் பழி துரத்தி, இந்திரன் தன் பழி துரத்தி அரசு அளித்து, பின்பு கதியில் பங்கீந்த சுந்தரன் பொன்னடிக்கு அன்பு தொடுத்து, நரும் சண்பகத்தார் தொடுத்து சாத்தி, வந்தனை செய்திரு தொண்டின் வழிக்கு ஏற்ப, சண்பக குமார வேந்தன், அந்தர சூடாமணியாம் சிவபுரத்துள், நிறை செல்வம் அடைந்தான் இப்பால், மதுரையம்பதியில் இந்திரனினுடைய சாபம் நீங்கிய திருத்தலம், அந்த வரலாற்றை இதில் சொல்றாங்க. இந்திரன் தன் பழி துரத்தி, இந்திரனுக்கு ஏற்பட்ட அந்த பழியை தீர்த்து, அவனுக்கு அரசு அளித்து, அவனுக்கு அவனுடைய இந்திரலோகத்தை, அந்த இந்திரலோகத்தையும் சுவாமி கொடுக்கின்றார். அதன் பிறகு சிறிது காலம் அந்த இந்திரலோகத்தில் அவன் இருந்ததற்கு பிறகு அவனுக்கு வீடு பேற்றையும் சுவாமி கொடுக்கின்றார். பின்பு அதன் பிறகு கதி இன்பம் எய்ந்த, கதின வீடு பேர், அந்த வீடு பேற்று இன்பத்தை கொடுத்த சுந்தரன், அந்த சொக்கநாத பெருமான் அழகன்.
அவனுடைய பொன்னடிக்கு, அவனுடைய பொன் போன்ற அந்த திருவடிக்கு அன்பு தொடுத்து, அன்பை அப்படியே மாலையாக தொடுத்து, நறும் சண்பகத்தார் தொடுத்து, வாசனை மிகுந்த அந்த செண்பகப்பூ, அந்த செண்பகப்பூ மாலைகள், தார்னா மாலை, அந்த செண்பகப்பூ மாலைகளை எல்லாம் அன்போடு தொடுத்து அவன் அந்த சொக்கநாத பெருமானுக்கு சாத்தி அணிவித்து, வந்தனை செய் திருத்தொண்டை, அந்த சொக்கநாத பெருமானை வந்தனை செய்த, வழிபாடு செய்த அந்த திருத்தொண்டை உடையவன் அந்த செண்பகப்பாண்டியன். அந்த திருத்தொண்டுக்கு அந்த திருத்தொண்டின் வழியில் அவன் நிற்கின்றான். அந்த திருத்தொண்டின் வழிக்கு ஏதாவது ஒரு பலாபலனை கொடுக்கணும்ல, அதனால அந்த திருத்தொண்டின் வழிக்கு ஏற்ப அந்த திருத்தொண்டிற்கு பயனாக எது இருக்கின்றது, அவனுக்கு பேரே செண்பக பாண்டியன்னு பேர் வந்தது. அப்படி அந்த செண்பகப்பூ மாறவேந்தன், அந்த செண்பகப்பூவை சொக்கநாத பெருமானுக்கு தினந்தோறும் அணிவித்து, அங்கையர்கண்ணி அம்மைக்கு தினந்தோறும் அணிவித்து அழகு பார்த்த அந்த செண்பகப்பூ மாறவேந்தன், அந்த பாண்டிய மன்னன், அவன் நிறைவாக அந்தர சூடாமணியாம், எல்லா உலகங்களுக்கும் மணிமுடியாக இருக்கக்கூடிய சிவபுரம், சிவலோகம், அந்த சிவலோகத்தில் என்கின்ற அந்த சிவலோகத்தில் நிறை செல்வம் அடைந்தான். இப்ப நிறைந்த செல்வத்தை அடைந்து அந்த சிவலோகத்திற்கு அவன் சென்று சேர்ந்தான். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நான் சொல்ல இருக்கின்றேன். இப்பால் தான் அதற்கு பிறகுன்னு அர்த்தம். அதாவது அந்த செண்பகப்பாண்டியன் தினந்தோறும் சுவாமிக்கு அந்த செண்பகப்பூ மாலையை அணிவித்து சுவாமியை வழிபட்டதுனால அவனுக்கு பேரே செண்பகமாறன் அப்படின்னுட்டு பேர் வந்தது. அதன் பிறகு அவன் அந்த சுவாமியை வழிபட்டதற்கு பலன் சுவாமி கொடுக்கணும்ல, அதனால சிவலோகத்துக்கு அவரை அனுப்பி வைக்கிறார். செண்பகப்பாண்டியனை சிவலோகத்துக்கு அனுப்பி வைக்கின்றார் என்று இந்த 2வது பாடலில் சொல்லப்படுகிறது. நாம் சென்ற சிந்தனையில் சங்கத்தார், சங்கப்புலவர்களினுடைய கலகம் தீர்த்த படலம் என்கின்ற 55வது திருவிளையாடலை நிறைவாக சிந்தித்தோம். இப்பொழுது 56வது திருவிளையாடல் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். சிவபெருமானுக்கு குடைபிடிப்பதற்கு உரிய ஆளாக அடிமையாக வந்த அந்த குண்டோதரன், அந்த குண்டோதரனுக்கு இறைவன் பசி ஏற்பட வைக்கின்றான். அந்த அவனுக்கு ஏற்பட்ட பசியை தீர்ப்பதற்காக மதுரையம்பதியில் அன்னக்குழியை வரவழைத்து அவனுக்கு அந்த அன்னத்தை ஊட்டுவிக்கின்றார். மேலும் அவனுக்கு ஏற்பட்ட அந்த தண்ணீர் தாகம் நீங்குவதற்காக அவனுக்கு அந்த தீர்த்தத்தை, தண்ணீரை கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட கங்கையை சடையில் வைத்திருக்கக்கூடிய, மிக அடர்ந்த சடைக்காடு போல வைத்திருக்கக்கூடிய அந்த சடைக்காடனாகிய அந்த சிவபெருமான் சொக்கநாத பெருமான் சங்க புலவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த இகல், அந்த கலகத்தை தணிவித்து, அந்த கலகத்தை தீர்த்து, எது சிறந்த பாடல், யார் எழுதிய பாடல் சிறந்த பாடல் என்று அந்த முருகப்பெருமானை ஊமையாக வந்த அந்த முருகப்பெருமானை கொண்டு அந்த கலகத்தை தீர்த்து வைத்த அந்த திருவிளையாடலை முறைப்படி இதுவரைக்கும் நான் உங்களுக்கு எடுத்து கூறினேன். இனிமேல் அந்த சொக்கநாத பெருமான் தன்னை பாடக்கூடிய அந்த செய்யுளின் மீது வைக்கக்கூடிய அன்பு அல்லது ஈடுபாடு அது இல்லாமல், பாண்டிய மன்னன் அந்த பாட்டில் ஈடுபாடு இல்லாமல், அன்பு இல்லாமல், அந்த பாட்டை இகழ்ந்த அந்த தென்னவனாகிய குலேச பாண்டியன், அந்த குலேச பாண்டியனிடத்தில் கோபப்பட்டு கொண்டு சொக்கநாத பெருமானை தொழுது கொண்டு சென்ற அந்த இடைக்காடன் என்கின்ற அந்த பெரும்புலவன், அவரோடு சொக்கநாத பெருமானும் அவருக்கு பின்னால் சென்று அந்த வைகை ஆற்றங்கரையின் வடபக்கத்தில் ஒரு கோவிலில் எழுந்தருளி அவர் இருக்கின்றார்.
அதன் பிறகு அந்த சொக்கநாத பெருமான் அந்த இடைக்காடனுக்கு ஏற்பட்ட கோபத்தை தணிவித்து அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து அவனுக்கு இன்பத்தை தந்த அந்த திருவிளையாடலை உங்களுக்கு நான் இனிமேல் சொல்ல இருக்கின்றேன். மதுரையம்பதி எப்படிப்பட்டது என்றால் இந்திரனினுடைய பழியை தீர்த்த பதி. மேலும் அந்த இந்திரனுக்கு அவனுடைய இந்திரலோக பதவியை அந்த அரசையும் அழித்து அந்த சொக்கநாத பெருமான் நிறைவாக அந்த இந்திரனுக்கு வீடு பேறு என்கின்ற இன்பத்தையும் கொடுத்தவன் அந்த சோமசுந்தரனாகிய சொக்கநாத பெருமான். அந்த சொக்கநாத பெருமானினுடைய பொன்னடிக்கு, பொன் போன்ற அந்த திருவடிக்கு அன்பையே மாலையாக தொடுத்து, வாசனை மிகுந்த செண்பகப்பூக்களை கொண்டு மாலையாக தொடுத்து, செண்பகப்பூ மாலையையும் தன்னுடைய அன்பையும் சேர்த்து தொடுத்து அந்த சொக்கநாத பெருமானுக்கு தினந்தோறும் அந்த செண்பகப்பூ மாலையை சாத்தி அந்த சொக்கநாத பெருமானை வந்தனை செய்து அந்த திருத்தொண்டை மேற்கொண்டவன் செண்பக பாண்டியன். அந்த திருத்தொண்டின் வழிக்கு அந்த திருத்தொண்டை பலகாலமாக வழி வழியாக அந்த செண்பக பாண்டியன் செய்து வந்ததனால் அதற்கு நிறைவாக அந்த தொண்டிற்கு பயனாக உள்ள அந்த செண்பகப்பூமார வேந்தனுக்கு அந்த எல்லா உலகங்களுக்கும் மணிமுடியாக இருக்கக்கூடிய அந்த சிவபுரம், அந்த சிவலோகத்தில் நிறைந்த செல்வத்தோடு அந்த செண்பக பாண்டியனை அடைந்து அங்கே இருக்கச் செய்தார் சொக்கநாத பெருமான். அதாவது செண்பக பாண்டியனுக்கு சிவலோகத்தை கொடுத்தார் சுவாமி. அதற்கு பிறகு நடந்த வரலாற்றை உங்களுக்கு நான் கூற இருக்கின்றேன். ஆற்றல் மிகு பிரதாப சூரியன் வங்கி சத்துவசன் அழவில் சேர்த்தே சாற்றறிய இருபு மறுத்தனம் சோழ வங்கி சாந்தகன் தான் வென்றி மாற்றறிய புகழ் சேர வங்கி சாந்தகன் பாண்டி வங்கி கேசன் தோற்றமுறு பரித்தே வங்கி சிரோமணி பாண்டி சுரந்தான் மன்னோ அந்த செண்பகப்பூ பாண்டியன், அந்த செண்பக பாண்டியனுக்கு அப்புறம் யாரெல்லாம் மதுரையை அரசாட்சி செய்தார்கள்னு ஒரு 15 பாண்டிய மன்னர்களை 2 பாடல்கள்ல சொல்றாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்ட்டு இந்த பாடல்ல சொல்றாங்க. ஆற்றல் மிகு பிரதாப சூரியன், முதல் அரசன் அந்த ஆற்றல் மிகுந்த வலிமை மிகுந்த பிரதாப சூரியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் மதுரையை ஆண்டான். வங்கி சத்துவசன் இது 2வது மன்னன். அழவில் சீர்த்தி சாற்றறிய, அளவில்லாத புகழை உடைய, அதை சொற்களால் சொல்ல முடியாத அளவுக்கு புகழை உடைய இரிபு மருத்தனன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் 3வது மன்னனாக பாண்டிய நாட்டை ஆண்டான். சோழ வங்கி சாந்தகன் அவன் 4வது பாண்டிய மன்னன். தான் வென்றி மாற்றறிய புகழ் சேர வங்கி சாந்தகன். போருக்கு போனா இந்த பாண்டியன் தான் நிச்சயமாக வெற்றி பெறுவான் அப்படிங்கிறத மாற்ற முடியாத அளவுக்கு அந்த வலிமை உடையவன்
இந்த ஐந்தாவது பாண்டியன். தான் வென்றி தன்னுடைய வெற்றியை, வென்றின வெற்றி, தன்னுடைய வெற்றியை மாற்றறிய யாராலும் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான படையை உடைய, அந்த புகழை உடைய சேரவங்கி சாந்தகன், அவன் ஐந்தாவது பாண்டிய மன்னனாக இருந்தான். பாண்டி வங்கி கேசன், அது இவன் ஆறாவது பாண்டிய மன்னனாக அரசாட்சி புரிந்தான். தோற்றமுறு பரித்தேர் வங்கிச சிரோமணி, நல்ல பொலிவுடைய, தோற்றம்னா பொலிவு, அப்படி நல்ல பொலிவு உடைய அந்த குதிரைகள் பூட்டிய தேரை பலம் வரக்கூடிய அப்படிப்பட்ட தேர்ப்படையை உடைய வங்கிச சிரோமணி அப்படிங்கிற பாண்டிய மன்னன் ஏழாவது பாண்டிய மன்னன். எட்டாவது பாண்டிய மன்னன் பாண்டீச்சுரன் அப்படிங்கிறவன் எட்டாவது பாண்டிய மன்னன். இவர்களெல்லாம் மதுரைப்பதியை அரசாட்சி செய்து வருகின்றார்கள். துணிவுடைய குலத்துவசன், துணிவுடைய குலத்துவசன், வங்கிச பூடனமாறன், வங்கிச பூடனமாறன், சோமசூடாமணி, சோமசூடாமணி, குலசூடாமணியே ராசசூடாமணியே, குலசூடாமணியே ராசசூடாமணியே, மாற்றார் போற்றே மாற்றார் போற்றி பணியவரும் பூபசூடாமணியே, பணியவரும் பூபசூடாமணியே, குலேச பாண்டியன் என்ன, குலேச பாண்டியன் என்ன, கணிதமொரு 15 வடிவடி வந்து, கணிதமொரு 15 வடிவடி வந்து, உதித்து நிலம் காவல் பூண்டார், உதித்து நிலம் காவல் பூண்டார். மிகவும் துணிச்சலை உடைய குலத்துவசன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் 9வது பாண்டிய மன்னன். வங்கிச பூடனமாறன், இவன் 10வது பாண்டிய மன்னன். சோமசூடாமணி, இவன் 11வது பாண்டிய மன்னன். குலசூடாமணி, இவன் 12வது பாண்டிய மன்னன். ராஜசூடாமணி, இவன் 13வது பாண்டிய மன்னன். மாற்றார் போற்றி பணிய வரும், எதிரிகளெல்லாம் இந்த பாண்டிய மன்னனை போற்றி அவனிடத்தில் பணிந்து இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஆற்றலை உடைய பூபசூடாமணி, இவன் 14வது பாண்டிய மன்னன். 15வது பாண்டிய மன்னன் குலேச பாண்டியன் அப்படின்ட்டு அவனுக்கு பேர். என்ன, இப்படி கணிதமுறு 15 எண்ணத்தகுந்த 15 பாண்டிய மன்னர்கள். கணிதமுறுனா எண்ணத்தகுந்த, எண்ணிக்கையில் உள்ள, வரிசையாக வரக்கூடிய அந்த 15 பேரும் இப்படிப்பட்ட வழி வந்து அந்த பாண்டிய வம்சத்தினுடைய, அந்த சந்திர வம்சத்தின் வழியாக வந்து உதித்து அவர்களில் அந்த பாண்டிய வம்சத்தில் பிறந்து நிலம் காவல் பூண்டார். அந்த பாண்டிய நாட்டை வந்து அவர்கள் காவல் காத்து பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தார்கள் அப்படின்ட்டு இந்த 15 பாண்டிய மன்னர்களை இதில் வரிசைப்படுத்தி கூறுகிறார். செண்பகப்பூ மாறன், செண்பகமாற பாண்டியனுக்கு பிறகு 15 பாண்டிய மன்னர்கள் வருகின்றார்கள். ஆற்றல் மிகுந்த பிரதாப சூரியன் முதல் பாண்டியன், வங்கி சத்துவசன் 2வது பாண்டியன், அளவில்லாத புகழை உடைய, அந்த புகழை சொல்ல முடியாத அளவிற்கு பெரும் புகழ் வாய்ந்த இரிபு மருத்தனன் 3வது பாண்டிய மன்னன், சோழ வங்கி சாந்தகன் 4வது பாண்டிய மன்னன், தன்னுடைய வெற்றியை யாராலும் மாற்ற முடியாது என்று போர்க்களத்தில் எப்பொழுதும் வெற்றி பெறக்கூடிய புகழை உடைய சேர வங்கி சாந்தகன், இவன் 5வது பாண்டிய மன்னன். பாண்டி வங்கி கேசன் 6வது பாண்டிய மன்னன். பொலிவுடைய குதிரைகளை பூட்டிய தேரில் பவனி வந்தும்
அந்த தேர்ப்படைகளை நிறைய உடைய அந்த வங்கிச சிரோமணி என்கின்ற பாண்டிய மன்னன் 7வது பாண்டிய மன்னன், பாண்டீச்சுரன் இவன் 8வது பாண்டிய மன்னன். இப்படி இந்த பாடலில் 8 பாண்டிய மன்னர்களை கூறுகின்றார். அடுத்த பாடலில் 7 பாண்டிய மன்னர்களை கூறுகின்றார். எப்பொழுதும் துணிச்சலை உடைய குலத்துவசன் இவன் 9வது பாண்டிய மன்னன், வங்கிச பூடனமாறன் 10வது பாண்டிய மன்னன், சோம சூடாமணி 11வது பாண்டிய மன்னன், குல சூடாமணி 12வது பாண்டிய மன்னன், ராஜ சூடாமணி 13வது பாண்டிய மன்னன், எதிரிகளும் போற்றி பணியுமாறு ஆற்றலை உடைய பூப சூடாமணி என்பவன் 14வது பாண்டிய மன்னன், குலேச பாண்டியன் 15வது பாண்டிய மன்னன் என்று இந்த அமைப்பில் எண்ணத் தகுந்தவாறு 15 பாண்டிய மன்னர்கள் அந்த பாண்டிய வம்சத்தின் வழிவழியாக வந்து அந்த பாண்டிய நாட்டில் இளவரசர்களாக பிறந்து அந்த பாண்டிய நாட்டினுடைய நிலத்தை அவர்கள் காவல் காத்து நல்ல முறையில் அவர்கள் அரசாட்சி செய்து வந்தார்கள். அத்தகைய பாண்டியருள் குலேச பாண்டியன் என்னும் அரசன் தோள்மேல் வைத்து அவனி தலம் புறப்போன் இலக்கணமும் இலக்கியமும் வரம்பு கண்டோன் எத்தகைய பெருநூலும் எல்லை கண்டோன் ஆதலினால் இவனுக்கு ஏற முத்தமிழோர் பயில் சங்கம் இடம் கொடுத்தது அணைய மணிமுழவு தோழான் இப்படிப்பட்ட அந்த பாண்டிய மன்னர்களுள் 15வது பாண்டிய மன்னனாக இருக்கக்கூடிய குலேச பாண்டியன் என்னும் அரசன், அவன் தன்னுடைய தோள் மேல் இந்த பாண்டிய நாட்டை வைத்து தாங்கிக் கொண்டு அவனித்தலம் புறப்போம் இந்த பாண்டிய நாட்டை அவன் காப்பாற்றி கொண்டு வருகின்றான். புறப்போன் அப்படின்னா காப்பாற்றி கொண்டு வரக்கூடியவன், காப்பவன் அப்படின்ட்டு அதிலிருந்து வந்ததுதான் புரவலர் அப்படிங்கிறது. அந்த பாண்டிய மன்னன் எப்படிப்பட்டவன்? இலக்கணமும் இலக்கியமும் வரம்பு கண்டோம். அந்த குலேச பாண்டியன் தமிழினுடைய இலக்கணம், தமிழினுடைய இலக்கியம், இதனினுடைய எல்லையையே எல்லை வரைக்கும் சென்று அவன் கற்றவன், அதாவது நன்கு தெரிந்தவன் அர்த்தம். வரம்பு கண்டோம்னா எல்லையை கண்டவன் அப்படின்னா அந்த தமிழ் இலக்கணமும் அவனுக்கு மிக நன்றாக தெரியும், தமிழ் இலக்கியமும் அவனுக்கு மிகவும் நன்றாக அந்த பாண்டிய மன்னனுக்கு தெரியும். எத்தகைய பெருநூலும் எல்லை கண்டோம். இன்னும் தமிழ் மொழியில இருக்கக்கூடிய நிறைய மிகப்பெரிய நூல்கள், அப்படிப்பட்ட அந்த எல்லா நூல்களையும் நன்கு கற்று தெரிந்தவன். அப்போ தமிழில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய நூல்கள், அந்த பெரிய பெரிய 50 காப்பியங்கள்னு எல்லாம் சொல்றோம்ல, அது நம்முடைய சைவ சித்தாந்த நூல்கள், இப்படி அந்த திருமுறைகள், இப்படி எல்லாவற்றையும் நன்கு கற்றவன், நன்கு கற்று தெரிந்தவன் அந்த குலேச பாண்டியன். ஆதலினால் இவனுக்கு ஏற முத்தமிழோர் பயில் சங்கம் இடம் கொடுத்தது. அந்த சொக்கநாத பெருமான் அந்த தமிழ்ச்சங்க புலவர்களுக்குன்னு ஒரு பலகை கொடுக்காரு பார்த்தீங்களா, அந்த பலகையில இந்த பாண்டிய மன்னனும் ஏறி நிற்கின்றான். இந்த பாண்டிய மன்னனுக்கு அந்த சங்க பலகை இடம் கொடுத்தது. அந்த சங்கப்பலகை இடம் கொடுக்கணும்னா ரொம்ப கற்று தேர்ந்தவர்களுக்கு, இறைவனிடத்தில் பக்தி கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த சங்கப்பலகை இடம் கொடுக்கும். அப்படி இந்த பாண்டிய மன்னன்
எல்லா தமிழ் நூல்களையும் கற்று தேர்ந்ததின் காரணமாக ஆதலினால் இவனுக்கு ஏற இந்த குலேச பாண்டியனும் ஏறி அமருவதற்காக முத்தமிழோர் பயில் அந்த முத்தமிழை உடைய அந்த முத்தமிழில் சிறந்த அந்த சங்க புலவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சங்கம், அந்த பலகையானது இந்த பாண்டிய மன்னனுக்கு இடம் கொடுத்தது. அந்த சங்க புலவர்களும் இவனை ஒரு புலவனாக இடம் கொடுத்து வைத்தார்கள். அணைய மணி முழவு தோளாம், அப்படிப்பட்ட அழகிய ஆபரணங்களை அணிந்த அந்த வலிமையான தோள்களை உடையவன் இந்த பாண்டிய மன்னன். அழகிய தோள்களை உடையவன் இந்த பாண்டிய மன்னன். கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல் இடைக்காட்டு புலவன் தென் சொல் மொழிந்து அரசன் தன்னை காண்டும் என தொடுத்த மொழிந்து அரசன் தன்னை காண்டும் என தொடுத்த பணுவலோடு மூறி தீந்தேன் பணுவலோடு மூறி தீந்தேன் வழிந்து ஒழுகு தாரானை கண்டு தொடுத்த வழிந்து ஒழுகு தாரானை கண்டு தொடுத்த உரை பணுவல் வாசித்தானால் உரை பணுவல் வாசித்தானால் கழிந்த பெரும் கேள்வியினான் அப்படின்னா மிகப்பெரிய அந்த நூல்களில், தமிழ் நூல்களில் வல்லமை வாய்ந்தவன் அந்த குலேச பாண்டியன் என்று இடைக்காட்டு புலவன். அந்த இடைக்காட்டு புலவர் இந்த குலேச பாண்டியனை பற்றி நன்கு கேட்டு தெரிந்து வைத்திருக்கின்றான் என கேட்டு அந்த அந்த இடைக்காடன் எப்படிப்பட்டவன்? முழுது உணர்ந்த கபிலன் தன்பால், அந்த தமிழ் மொழியை முழுதுமாக உணர்ந்த அந்த கபிலன்கிற அந்த புலவரிடத்தில் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான். அவனிடத்தில் அன்பு பொழிந்து மிகப்பெரிய அன்பு உடையவனாக, நட்பை உடையவனாக இருக்கக்கூடியவன் இந்த இடைக்காடன். அதாவது கபிலரும் இடைக்காடரும் நண்பர்கள். அதுதான் சொல்றார். கபிலரும் இடைக்காடரும் மிகச் சிறந்த நண்பர்கள். கேண்மை அப்படின்னா நட்பு, கேண்மையினான் அப்படின்னா நண்பன் அப்படின்னு அர்த்தம். அந்த நட்பும் அன்பும் மிகுந்த ஒரு இரண்டு புலவர்களாக கபிலரும் இடைக்காடரும் இருக்கின்றார்கள். அந்த இடைக்காட்டு புலவன் இந்த பாண்டிய மன்னனை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றான். மிக எல்லா தமிழ் நூல்களையும் வல்லமை படைத்தவன் அப்படிங்கிறது தெரிந்து வைத்து கொண்டு அந்த இடைக்காட்டு புலவன் தென் சொல் மொழிந்து, அந்த தென் சொல் அப்படின்னா தமிழ் மொழி, வட சொல் அப்படின்னா சமஸ்கிருதம். அந்த தென் சொல் தமிழ் மொழியில் ஒரு நூலை நாம் பாடி, தென் சொல் மொழிந்து, மொழிந்துன்னா சொல்லி அப்படின்னு அர்த்தம். இங்க ஒரு தமிழில் ஒரு நூலை, ஒரு பிரபந்தத்தை நாம் பாடி அரசன் தன்னை காண்டும், அந்த நூலை எடுத்துக்கொண்டு அந்த பாண்டிய மன்னனை சென்று நாம் பார்ப்போம் என்று மனதில் நினைத்து கொண்டு தொடுத்த பணுவலோடு உடனே ஒரு நூலை இயற்றுகின்றார். அந்த நூலை தொடுத்த பணுவல் அப்படின்னா இயற்றிய அந்த நூலை கையில் எடுத்துக்கொண்டு மூறி தீந்தேன் வழிந்து ஒழுகு தாரானை. மூறினா இனிய, தீம்னா தித்திப்பான அர்த்தம்.
அப்போ இனிமையான தித்திப்பான தேன் வழிந்து ஒழுகக்கூடிய மலர்களை கொண்டு கட்டப்பட்ட மாலையை அணிந்த பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னனை கண்டு அந்த பாண்டிய மன்னனுடைய அரசவைக்கு சென்று அவனை தரிசனம் செய்து தொடுத்த உரைப்பணுவல் வாசித்தானார். தான் இயற்றிய அந்த நூலை பாண்டிய மன்னன் முன்பு வாசிக்கின்றான் அந்த இடைக்காரன். அதாவது பாண்டிய மன்னன் ரொம்ப தமிழ்ல சிறந்தவன், தமிழறிவு மிக்கவன் அப்படின்னுட்டு தெரிந்து வைத்திருக்கின்றான் இடைக்காடன். மேலும் அந்த இடைக்காடன் கபிலர் சங்கப்புலவர்களில் சிறந்தவராகிய அந்த கபிலர். ஏன்னா கபிலருடைய பாட்டுக்கு முருகப்பெருமானே அதை ஏற்றுக்கொண்டு இது மிகச்சிறந்த பாடல் அப்படின்ட்டு சொன்னார். கபிலர், பரணர், நக்கீரர் இவங்க மூன்று பேர் பாடல்களையும் ரொம்ப சிறப்பானது அப்படின்னுட்டு முருகப்பெருமான் கூறியவர். அப்படிப்பட்ட தமிழில் வல்லமை வாய்ந்த அந்த கபிலருக்கு இந்த இடைக்காட்டு புலவன் மிகப்பெரிய ஒரு அன்பு மிகுந்த தோழமை உடையவன், தோழனாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த இடைக்காட்டு புலவன் நாம அரசனை ஒரு நூல் செஞ்சு போய் பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல நூலை எடுத்துக்கொண்டு அரசன் முன்னிலையில் வாசிக்கின்றான். செண்பக பாண்டியனுக்கு பிறகு பாண்டிய நாட்டில் 15 பாண்டிய மன்னர்கள் அரசாட்சி செய்து வருகின்றார்கள். அந்த 15 பாண்டிய மன்னர்களுக்குள் 15வது பாண்டியனாகிய குலேச பாண்டியன் என்கின்ற அரசன் தன்னுடைய தோள் மீது இந்த பாண்டிய நாட்டினுடைய அந்த பூமியை வைத்து கொண்டு, பாண்டி நாட்டு அவனிதளத்தை வைத்து கொண்டு காப்பாற்றி கொண்டு வலிமையான அரசனாக அவன் இருக்கின்றான். மேலும் அந்த குலேச பாண்டியன் தமிழ் இலக்கணத்தினையும் தமிழ் இலக்கியத்தினுடைய எல்லையை கண்டவனாக, அதை நன்கு தெரிந்தவனாக அவன் இருக்கின்றான். தமிழில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட மிகப்பெரிய நூலையும் அவன் நன்கு கற்று தேர்ந்தவனாக, அதனை எல்லையை கண்டவனாக அவன் இருக்கின்றான். இப்படிப்பட்ட காரணத்தின் காரணமாக அந்த சங்க புலவர்கள் அமரக்கூடிய அந்த பலகையானது இந்த பாண்டிய மன்னனுக்கும் அந்த பலகையில் ஏறி இருப்பதற்கு அந்த முத்தமிழோர், அந்த முத்தமிழை உடைய சங்க புலவர்கள் இருக்கக்கூடிய அந்த சங்க பலகையானது இந்த பாண்டிய மன்னனுக்கும் இடம் கொடுத்தது. இவன் அந்த பாண்டிய மன்னனையும் ஒரு புலவனாக ஏற்று அந்த சங்க பலகை இடம் கொடுத்தது. அப்படிப்பட்ட தமிழில் சிறந்த புலமை வாய்ந்தவன் இந்த குலேச பாண்டியன். அந்த பாண்டிய மன்னன் அழகிய மணிகளால் செய்யப்பட்ட ஆபரணங்களை எல்லாம் அணிந்த தோள்களை உடையவனாக அந்த பாண்டிய மன்னன் இருக்கின்றான். இந்த பாண்டிய மன்னன் கழிந்த பெருங்கேள்வியினான். இந்த தமிழ் நூல்களில் மிகப்பெரிய வல்லமை வாய்ந்தவன், நன்கு கற்று தேர்ந்தவன் இந்த குலேச பாண்டியன் என்று இடைக்காடர் கேள்விப்படுகின்றார். அந்த இடைக்காடர் மேலும் எப்படிப்பட்டவர்? தமிழை முழுவதுமாக உணர்ந்த கபிலனிடத்தில் மிகவும் அன்பு பொழிந்து காதல் மிகுந்த ஒரு நட்பை உடையவனாக இந்த இடைக்காடன் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த இடைக்காட்டு புலவர் தென் சொல்லாகிய தமிழ் நூலில் ஒரு பிரபந்தம், ஒரு நூலை பாடி இந்த பாண்டிய மன்னனை நாம் பார்த்துவிட்டு வருவோம் என்று அவன் ஒரு நூலை இயற்றி கையில் வைத்து கொண்டு அந்த பாண்டிய மன்னனை சென்று காண்கின்றான். அந்த பாண்டிய மன்னன் அங்கே எப்படி இருக்கின்றான்? அரசவையில் இனிய தித்திப்பான தேன் வழிந்து ஒழுகக்கூடிய மலரை கொண்டு கட்டப்பட்ட மாலையை அவன் அணிந்திருக்கின்றான். அந்த பாண்டிய மன்னனை கண்டு அவனை தரிசனம் செய்து தான் எழுதிய அந்த உரைப்பணுவல், அந்த நூலை அந்த பாண்டிய மன்னன் முன்னிலையில் வாசிக்கின்றான் அந்த இடைக்காடன். வழுக்காத சொல் சுவையும் பொருள் சுவையும் பகிர்ந்து அருந்த வல்லோன் உள்ளத்து
அடுக்காற்றால் சிரம் துழக்கான் அகமகிழ்ச்சி சிறிதும் முகத்து அலர்ந்து காட்டான் எழுக்காயும் திணி தோழான் ஒன்றும் உரையான் வாழாயிருந்தான் ஆய்ந்த குழு காதல் நண்பு உடையான் தனை மானம் புறம் தள்ள கோயில் புக்கான் வழுக்காத சொல் சுவையும் குற்றமில்லாத அந்த சொற்சுவையோடு அந்த நூல் இருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த பொருள் சுவையும் இருக்கின்றது. இதை அந்த ஒரு நூலில் இருக்கக்கூடிய அந்த குற்றமில்லாத சொற்சுவையையும் பொருள் சுவையையும் பாகுபடுத்தி, பகிர்ந்துன்னா பாகுபடுத்தி இல்லை வேறுபடுத்தி தராதரம் தெரிந்து அப்படின்ட்டுலாம் அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அப்படி அதனுடைய தராதரம் தெரிந்து பாகுபடுத்தி அறிய அதை அந்த சொற்சுவையையும் பொருள் சுவையையும் அருந்தக்கூடிய வல்லமை வாய்ந்தவன் இந்த குலேச பாண்டியன். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு பொறாமை இருக்கின்றது. அந்த பாண்டிய மன்னனினுடைய உள்ளத்து அழுக்காற்றால் பொறாமையின் காரணமாக சிரம் துளக்கான். ஒரு நல்ல ஒரு பொருள் இருக்கு, ஒரு நல்ல சொற்கட்டு இருக்குன்னா, சார் என்ன ஒரு பொருளை வச்சு அமைச்சிருக்காங்க, என்ன ஒரு சொற்கட்டு அப்படின்ட்டு அதை பாராட்ட வேண்டும். அந்த அந்த இல்லை அதை கேட்டால் தலையவாது அசைக்கணும், நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அந்த பாண்டிய மன்னன் இந்த இடைக்காடன் பாடிய பாடலை கேட்டு தலையை கூட அசைக்கலை. சிரம் துளக்கான், தலையை அசைக்காமல் பொறாமையின் காரணமாக அப்படியே இருக்கின்றான். அகமகிழ்ச்சி சிறிதும் முகத்து அலர்ந்து காட்டான். உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் அந்த மகிழ்ச்சியை சிறிதளவு கூட முகத்தில் வெளிப்படுத்தி காட்டாமல் அவன் இருக்கின்றான் அந்த பாண்டிய மன்னன். எழு காயும் திணி தோழான், அந்த உத்திரம் போல இருக்கக்கூடிய வலிமையான தோள்களை உடையவன். எழுனா உத்திரம்னு அர்த்தம். அந்த உத்திரம் எவ்வளவு உறுதியாக இருக்கும், அதுபோல உத்திரத்தை போல அந்த திண்மையான தோள்களை உடைய அந்த பாண்டிய மன்னன் ஒன்றும் முறையா அந்த நூலை கேட்டுட்டு அதற்கு ஒண்ணுமே பதில் சொல்லாம இருக்கின்றான். வாளா இருந்தா சும்மா இருக்கிறான், பதிலும் சொல்ல மாட்டுக்கான், சும்மா இருக்கிறான். வாளா இருந்தான், சும்மா இருக்கின்றான். ஆய்ந்த குழு காதல் நன்கு உடையான், தமிழ் நூல்களை எல்லாம் ஆராய்ந்த அந்த குழுவினர் யாரு? சங்கப்புலவர்கள். அந்த சங்கப்புலவர்களினுடைய அன்புக்கு பாத்தியப்பட்டவன், நட்பை உடையவன் யாரு? இந்த இடைக்காடன். ஆய்ந்த குழுக்காதல் நன்கு உடையான் யாரு? இடைக்காடன். அதாவது சங்கப்புலவர்களுடைய கூட்டம் இந்த இடைக்காடன் மீது அன்பு உடையவர்கள், நட்பு உடையவர்கள். அப்படிப்பட்ட அந்த இடைக்காடனை அந்த இடைக்காடனை மானம் புறத்தள்ள கோயில் கொடுத்தான். அவனுடைய தன்மானம் அவனை வெளியே போயிடுவோம் அப்படின்ட்டு அவனை தாக்குகிறது. அந்த தன்மான உணர்ச்சியானது நாம் இவ்வளவு இந்த நூலை இப்படி நம்ம எடுத்து சொல்லி இருக்கிறோம், இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதையுமே உணர்ச்சியை காட்டாம இவன் இருக்கிறானே, இவன் ஒரு நல்ல படிச்சவன் தானே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னுட்டு அந்த தன்மான உணர்வு. அது புலவர்கள் முன்னிலையில அவருக்கு ரொம்ப வேண்டிய அன்பு மிகுந்த புலவர்கள், நட்பு உடைய புலவர்கள், அந்த புலவர்கள் முன்னிலையில இந்த நூலுக்கு எதுவுமே பதில் சொல்லாம இப்படி இந்த பாண்டிய மன்னன் இருக்கின்றானேன்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு தன்மான உணர்வு ஏற்படுகிறது. அந்த தன்மானம் அப்படியே அவரை வெளியில தள்ளுகிறது.
அந்த தன்மான உணர்வோடு அந்த அரசவையை விட்டு வெளியே வந்து நேரையா சொக்கநாத பெருமானுடைய கோயிலுக்கு இந்த இடைக்காடன் புகுந்து செல்கின்றான். சந்நிதியில் விழுந்து எழுந்து தமிழறியும் பெருமானே தன்னை சார்ந்தோர் தமிழறியும் பெருமானே தன்னை சார்ந்தோர் நல்நிதிய திரு ஆலவாயுடைய நல்லினியே திரு ஆலவாயுடைய நாயகனே நகுதார் வேம்பன் நாயகனே நகுதாதேவன் பொன்னிதி போல் அளவிறந்த கல்வியும் மிக்கு கல்வியும் மிக்கு உளன் என்று புகழ கேட்டு புகழ கேட்டு சொல் நிறையும் கவி தொடுத்தேன் அவமதித்தான் சொல் நிறையும் கவி தொடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடி துளக்கானாகி சிறிது முடி துளக்கானாகி சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து அந்த சொக்கநாத பெருமானினுடைய மூலஸ்தானத்திற்கு சென்று அந்த சந்நிதியில் கீழே விழுந்து இறைவனை பணிந்து எழுகின்றார் இடைக்காடர். தமிழறியும் பெருமானே, தமிழை நன்கு அறிந்து தமிழில் கவி பாடக்கூடிய பெருமானே, தன்னை சார்ந்தோர் நல்நிதியே, உன்னை யாரெல்லாம் சார்ந்து இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல நிதியாக நீ இருக்கக்கூடியவன் அப்படின்னு சுவாமியை வந்து இடைக்காடர் புகழ்கின்றார். திரு ஆலவாயுடைய நாயகனே, திரு ஆலவாய் என்கின்ற அந்த மதுரையம்பதி, அந்த மதுராபுரிக்கு தலைவனே, நகுதார் வேம்பன், விரிந்த, நகுன சிரித்த, இங்க விரிந்தன்னு அர்த்தம். அந்த விரிந்த மலர்களை கொண்டு கட்டப்பட்ட மாலையையும் வேப்ப மாலையையும் அணிந்த பாண்டியன். வேம்பன் அப்படின்னா வேப்பம் மாலையை அணிந்தவன் அப்படின்னு அர்த்தம். நன்கு விரிந்த மாலைகளையும் வேப்ப மாலையையும் அணிந்த பாண்டிய மன்னன் பொன்னிதி போல் அழவிறந்த கல்வியும் மிக்கு உளர். அவனிடத்தில் பொன்னிதி மிக்கு இருக்கின்றது. அவனிடத்தில் எப்படி அந்த பொன்னும் நிதியும் அளவிறந்து அளவில்லாமல் மிகுதியாக இருக்கின்றதோ அதே அளவிற்கு அவனிடத்தில் கல்வியும் இருக்கின்றது என்று எல்லோரும் சொன்னார்கள். எல்லோரும் புகழ, எல்லோரும் சொன்னதை கேட்டு நானும் ஒரு நூலை செய்து எடுத்து வந்தேன். சொல் நிறையும் கவி தொடுத்தேன். என்னுடைய பாடல்களில் நிறைவான சொற்களை, நல்ல சொற்களை எல்லாம் பயன்படுத்தி ஒரு அழகிய கவிதைகளை நான் தொடுத்தேன், நான் செய்தேன். ஆனால் அந்த பாண்டிய மன்னன் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அவன் அதற்கு எதையும் அதை பற்றியே அவன் கேட்டுக்கொள்ளாமல் அவமதித்தான். சிறிது முடி துளக்கானாகி, சிறிது கூட தன்னுடைய தலையை அசைத்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிக்காட்டாமல் அவன் இருந்தான். அப்போ புலவர்கள் தங்களுடைய நூல்களை பாராட்டுவதை, ஏற்றுக்கொள்வதை அவர்கள் விரும்பக்கூடியவர். எப்பொழுதுமே கலை அதான். கலை எல்லாரும் பாராட்டும் போது அந்த கலைஞர்களுக்கு ஒரு புதிய ஒரு உற்சாகம் ஏற்படும். இடைக்காடன் பாண்டிய மன்னனினுடைய முன்னிலையில் தான் எழுதிய நூலை இப்பொழுது வாசித்து காண்பிக்கின்றான். அந்த பாண்டிய மன்னன் குலேச பாண்டியன் எப்படிப்பட்டவன்? குற்றமில்லாத சொற்சுவையையும் குற்றமில்லாத பொருட்சுவையையும் பாகுபடுத்தி பகிர்ந்து அந்த இன்பத்தை, அந்த சாற்றை அருந்தக்கூடிய வல்லமை உடையவன் அந்த பாண்டிய மன்னன். ஆனால் அந்த பாண்டிய மன்னனுடைய உள்ளத்தில் ஒரு பொறாமை உணர்ச்சி இருந்ததின் காரணமாக
இந்த பாடலை கேட்டு தன்னுடைய தலையை அந்த மிகச்சிறந்த இடங்களில் அசைக்காமல் அவன் இருக்கின்றான். மேலும் மேலும் அவனுடைய உள்ள மகிழ்ச்சி கேட்டு மகிழ்ச்சி அடைந்தாலும் அந்த அகத்தில் உள்ள மகிழ்ச்சியை வெளிப்புறத்தில் தன்னுடைய முகத்தில் சிறிதும் காட்டாது அம்மலர்ச்சியோடு காட்டாமல் அவன் பொறாமையோடு இருந்தான். உத்திரம் போன்று வலிமையான தோள்களை உடைய அந்த பாண்டிய மன்னன் இதற்கு பதிலாக எதையும் கூறாமலும் பேசாமலும் அவன் இருந்தான், சும்மா இருந்தான். இவ்வாறு தமிழ் நூல்களை ஆராய்ந்த அந்த புலவர்களினுடைய குழு, அந்த கூட்டமானது கூட்டத்தினோடு இந்த இடைக்காடன் அன்பு உடையவன், அந்த சங்க புலவர்களோடு நட்பை உடையவன் இந்த இடைக்காடன். அப்படிப்பட்ட அவன் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அவனுடைய தன்மானமானது அவனை வெளியே தள்ளுகிறது. அந்த தன்மானத்தை அவன் தாங்கிக் கொண்டு அவன் வெளியே வந்து அரசவையை விட்டு வெளியே வந்து உடனே சொக்கநாத பெருமானினுடைய கோயிலுக்கு அவன் சென்று சேருகின்றான். சொக்கநாத பெருமானினுடைய திருச்சன்னதியில் அவன் கீழே விழுந்து எழுகின்றான். தமிழை அறியக்கூடிய பெருமானே, தமிழில் கவிதை இயற்றும் பெருமானே, உன்னை சார்ந்தவர்களுக்கு நல்ல நிதி போன்று இருக்கக்கூடியவனே, திரு ஆலவாயுடைய நாயகனே, அந்த விரிந்த மலர்களை கொண்டு கட்டப்பட்ட மாலையை அணிந்த அந்த வேப்பம்பூ மாலையை உடைய அந்த பாண்டிய மன்னன் அவனிடத்தில் பொன்னும் நிதிகளும் அளவில்லாமல் இருக்கின்றது என்றும் கேள்விப்பட்டேன். அதே அளவிற்கு அவனிடத்தில் தமிழ் கல்வியும் மிகுந்து இருக்கின்றது. எப்படி அந்த பாண்டிய மன்னனிடத்தில் பொன்னும் பொருளும் நிறைந்திருக்கின்றதோ அதுபோல அவனிடத்தில் கல்வியும் மிகுந்து நிறைந்து இருக்கின்றது என்று எல்லோரும் சொன்னார்கள். அதை கேட்டுக்கொண்டு நானும் நல்ல சொற்களை நிறைவாக தொடுத்து ஒரு கவி தொடுத்தேன். அதை அவனுக்கு எதிரில் அந்த அரசன் முன்னிலையில் நான் வாசித்து காட்டினேன். அவன் அதற்கு மகிழாது அவமதித்தான். சிறிதளவு கூட மகிழ்ச்சியால் தன்னுடைய தலையை அசைக்காமல் இவ்வாறு ஒரு அவமானத்தை அவமரியாதையை அந்த பாண்டிய மன்னன் செய்தான் என்று சொக்கநாத பெருமானிடத்தில் இடைக்காடன் கூறுகின்றான். பரிவாயின் மொழி தொடுத்து வருணித்தோர்க்கு அகமகிழ்ந்து ஓர் பயனும் நல்க விரிவாய் தடங்கடலே நெடுங்கடியே அடுங்கான விலங்கே புள்ளே பொறிவாய பரார மரநிறையே வான் கொடு குடுமி பொறுப்பே வெம்பும் எரிவாய கொடுஞ்சுரமே என இவற்றுவோர் அகிரினை ஒத்து இருந்தான் எந்தாய் பரிவோடு அன்போடு இனிய மொழிகள் இனிய வார்த்தைகளை கெட்டி அந்த பாடல்களை வர்ணித்தவர்களுக்கு அகம் மகிழ்ந்து உள்ளம் மகிழ்ந்து ஒரு பயனையும் கொடுக்காதது அகிரிணை பொருட்கள். உயர்திணை பொருட்கள் மகிழும் உயிர் கூட்டங்கள். ஆனா அகிரிணை பொருள்கிட்ட போய் நம்ம ஒரு அழகிய பாட்டை சொல்லி வர்ணனை செஞ்சோம்னா அது மகிழுமா? அல்ல. அது மாதிரி இந்த அகிரிணை பொருட்களை போல அந்த பாண்டிய மன்னன் இருந்தான் அப்படின்னுட்டு சுவாமிகிட்ட சொல்றார். நான் இவ்வளவு
பரிவோடு இனிமையான வார்த்தைகளெல்லாம் தேர்ந்து தேர்ந்து எடுத்து ஒரு நூலை தொடுத்து அதை அங்கே சபையில் இருந்து நான் வர்ணித்தேன். அதை அகம் மகிழ்ந்து உள்ளம் மகிழ்ந்து ஒரு பயனும் கொடுக்காமல் இருக்கக்கூடிய அகிரிணையை பொருட்களைப் போல இருந்தான் அந்த பாண்டிய மன்னன். எனக்கு தாய் போன்றவனே அப்படின்னுட்டு சொக்கநாத பெருமானிடத்தில் அந்த இடைக்காடன் கூறுகின்றார். எப்படிப்பட்ட அகிரிணை பொருட்கள்னு சொல்றார். விரிவாய் கடல், விரிந்த வாயை உடைய அந்த மிகப்பெரிய கடல், கடற்கரை, அந்த மிகப்பெரிய கடற்கரை உடைய பெரிய கடலாக அவன் இருந்தான். கடல் முன்னால போய் இனிமையான பாடல்களை சொன்னா கடலுக்கு அதனுடைய அருமை தெரியுமா? தெரியாது. நெடுங்கழிய நீண்ட உப்பங்கழிகள், களினா உப்பங்கழிகள், அந்த அடுங்கான விலங்கு கொடுமையான காட்டு விலங்கை போல இருந்தான். புல் இதுல ஏன் இந்த அடுங்கான விலங்கேன்னுட்டு ஏன் போட்டிருக்காரு? இது ஒரு நயம். சில விலங்குகள் கொஞ்சம் அந்த பாடல்களை கேட்டு இசையை கேட்டு மயங்கும். இப்போ உதாரணமா இந்த பசுமாடு, எரும மாடு இதெல்லாம் அந்த அந்த இடையர்கள் ஒரு புல்லாங்குழலை வச்சு ஊதுவாங்க. அந்த சத்தத்தை கேட்டு வந்துடும். அந்த கண்ணன் அந்த குழல் ஊதுவதில் அது மயங்கி இருக்கணும். அப்போ அந்த ஒரு உணர்ச்சி இருக்கு அதுகிட்ட. அதனாலதான் அந்த மாதிரி சொல்லாம அடுங்கான விலங்கேன்னார். கொடுமையான காட்டுல உள்ள புலி சிங்கத்துக்கு இந்த ஒரு நூலை வர்ணிச்சா அதுக்கு ஏதாவது உணர்ச்சி வருமா? வராது. அப்படின்னு அதான் அடுங்கான விலங்கு, கொடுமையான காட்டு விலங்கு. அப்போ அந்த கொடுமையான காட்டு விலங்கு அல்லாமல் சாதுவான சில விலங்குகளிடத்தில் இசையை கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கின்றது அப்படின்ட்டு. அதான் கொடுமையான காட்டு விலங்கு போல இருந்தான். புள்ளே பறவைகளைப் போல இருந்தான். பொறிவாய பராரை மரநிறையே, பொறிவாயன்னா பொறித்து வைத்தது போல பருத்த அடிப்பகுதியை கொண்ட வரிசையான மரங்கள், அந்த வரிசையான மரங்களைப் போல இருந்தான். இப்பவும் பார்த்தீங்கன்னா சில மரங்கள்ல கீழே உருண்டையா பொறிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அடிப்பகுதி ரொம்ப பெருசாக இருக்கும். அதுதான் சொல்றாரு. பொறித்து வைத்து இருப்பது போல அடிப்பகுதி பருத்து இருக்கக்கூடிய, பராரைனா அடிப்பகுதின்னு அர்த்தம். அந்த அடிப்பகுதி பருத்து இருக்கக்கூடிய அந்த வரிசையாக நீ இருக்கக்கூடிய மரங்களைப் போல அவன் உணர்ச்சியற்று இருந்தான். வான் தொடு குடிமி பொறுப்பே, ஆகாயத்தை தொடக்கூடிய சிகரங்களை உடைய மலையை போல உணர்ச்சி இல்லாமல் இருந்தான். குடுமினா சிகரம். வெம்பும் எரிவாய கொடுஞ்சுரமே என, வெம்பும் அப்படியே வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய, கொடுமையா அனல் காத்து வீசுதுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அப்படி அந்த வெம்பும் அந்த வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய எரிவாய நெருப்பு போன்று இருக்கக்கூடிய கொடுமையான பாலை நிலத்தை போல அவன் இருந்தான். சுரம் அப்படின்னா பாலை நிலம்னு அர்த்தம். அந்த கொடுமையான பாலை நிலத்தை போல மேற்கூறிய இவற்றை போல ஒரு அகிரிணை பொருளை போல அவன் இருந்தான். எனக்கு தாயாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானே அப்படின்னு. ஒண்ணு நல்லா இருக்குன்னா சொல்லணும், இல்லை நல்லா இல்லைன்னா சொல்லணும். ஒண்ணுமே சொல்லாம அவன் உட்கார்ந்தானா அது அவமரியாதை பண்ணுவது போல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த பாலை நிலமும் ரொம்ப கொடுமையான ஒரு நிலம்தான். அது பாலைக்குன்னு தனி நிலம் கிடையாது. கோடை காலத்துல வறண்ட பகுதிகள் தான் பாலை நிலம் தான். என்னை இகழ்ந்தனோ சொல்வடிவாய், நின்றிடம் பிரியாதிமய பாவே, தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே,
தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என் தனக்கு யாது என்னா இகழ்ந்த நங்கன் தனக்கு யாது என்ன முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாக முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாக முனிவு ஈர்ப்ப முந்தி சென்றான் முனிவு ஈர்ப்ப முந்தி சென்றான் அன்ன உரை திருச்செவியின் கூறுபாடு அந்த ஊரை திருச்செவியின் ஊடுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி என உரைப்பதாருளின் மூர்த்தி அப்போ இடைக்காடர் சொல்றாரு, என்னை இகழ்ந்தனோ அந்த பாண்டிய மன்னன் என்னையா இகழ்ந்தான், சொப்பனாதா உன்னையத்தான் அவன் இகழ்ந்தான் அப்படின்னு அதற்கு பொருள். என்னையவா அவன் இகழ்ந்தான், உன்னையத்தான் அவன் இகழ்ந்தான். எப்படி இகழ்ந்தான்? நீ எப்படி இருக்கின்றாய்? சொல் வடிவாய் நின் இடம் பிரியா இமயப்பாவை தன்னையும். அம்பிகை சுவாமி சொல் வடிவாக இருக்கின்றார். சொல் வடிவாக இருக்கக்கூடிய உன்னுடைய இடப்பாகத்தை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய இமயப்பாவையாகிய அந்த மீனாட்சி அம்மையையும் சொல் பொருளான உன்னையுமே, அந்த சொல்லுக்கு பொருளாக இருக்கக்கூடிய உன்னை இகழ்ந்தனன். உங்க ரெண்டு பேரையும் தான் அவன் இகழ்ந்தான் அப்படின்னு சொல்ற. என் தனக்கு யாது என்ன, எனக்கு இதுல என்ன இகழ்ச்சி? நான் என்னையவா அவன் இகழ்ந்தான்? சொல்லும் பொருளுமாக நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கீங்க. சுவாமியும் அம்பாளும் தான் சொல்லும் பொருளுமாக இருக்கின்றீர்கள். நான் அந்த சொல்லையும் பொருளையும் வைத்து ஒரு நூலை செய்தேன். அதற்கு அவன் சிறிதளவு கூட மகிழ்ச்சி அடையவில்லை. மகிழ்ச்சி உள்ள இருந்தாலும் அதுல வெளிக்காட்டாம அவமரியாதை பண்ணினான். அதனால எந்தனக்கு யாது என்ன, எனக்கு என்ன இகழ்ச்சி அப்படின்னுட்டு சிவபெருமான் முன்பு கூறிக்கொண்டு முன்னை மொழிந்து இறைவன் முன்னிலையில் இதை கூறிக்கொண்டு இடைக்காடன், அந்த இடைக்காடன் தனியாத முனிவு ஏற்ப, தணிக்க முடியாத கோபம், கோபம் அவனை இழுத்து கொண்டு செல்கிறது. முந்தி சென்றார் அந்த கோயிலை விட்டு அப்படியே வடக்கு பக்கமாக வேகமாக அந்த இடைக்காடன் செல்கின்றார். அந்த இடைக்காடன் சொன்ன அந்த வார்த்தை, அந்த உரையானது சுவாமியினுடைய திருச்செவியில் ஒரு வேற்படையை வச்சு குத்துனா எப்படி இருக்கும், எப்படி அந்த காதுக்கு ஒரு துன்பம் ஏற்படுமோ அதுபோல ஊறுபாடு அப்படின்னா ஆயுதத்தால் ஏற்பட்ட காயம் அப்படின்னு அர்த்தம். சுவாமியினுடைய காதுல ஒரு வேற்படையை வைத்து குத்தினால் எப்படி ஒரு காயம் ஏற்படுமோ அதுபோல சுவாமி காதுல அந்த துன்பமானது உரைத்தது. உடனே அந்த அருள் உருவமாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் அடுத்து என்ன செய்கின்றார் அப்படிங்கிறத சுவாமி இந்த அடுத்த பாடல்ல சொல்லப்படுகிறது. அப்போ அபிராமி அந்தாதியில சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, சொல்லும் பொருளும் என நடம் ஆடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே அப்படின்னு அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டர் இதே கருத்தை அப்படியே சொல்றாங்க. இதுல கூட பிரிக்க முடியாதது என்னவோ சொல்லும் பொருளும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அப்போ சுவாமியே அந்த சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சமாக இருக்கு. அப்போ அந்த ஒரு அழகிய சொற்களை பயன்படுத்தி இருக்காங்க, அழகிய பொருளை பயன்படுத்தி இருக்காங்க. அதற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் கூட இல்லாம அந்த சொல்லும் பொருளுமாக இருக்கக்கூடியது யாரு? சுவாமி தான். இதுல ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா,
கற்ற நூல் கருத்தும் நீ அருத்தம் இன்பம் என்றிவை முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பதன் முகம்மனே. குற்றம் நீ குணங்கள் நீ கூடல் ஆளவாயிலாய் சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலந்து சோதி நீ கற்ற நூல் கருத்தும் நீ அருத்தம் இன்பம் என்று இவை முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பது என் முகம்மனே. கற்ற நூல்களில் இருக்கக்கூடிய கருத்து அப்ப பொருள் அதுவாகவே நீதான் இருக்கின்றார். அந்த கற்ற நூல்களில் இருக்கக்கூடிய சொற்களாகவும் நீதான் இருக்கின்றார் அப்படின்ட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார். அந்த அர்த்தத்துல அந்த சுவாமிகிட்ட விண்ணப்பிக்கின்றார் அந்த இடைக்காடர். எவ்வளவு அருமையான சொற்கட்டுகளையும் அதில் எவ்வளவு பொருள் ஆழத்தையும் வைத்து நான் அந்த நூலை எழுதி அவனிடத்தில் கூறினால் அதற்கு அவனும் இந்த அகிரிணை பொருள் போல தலையை கூட ஆட்டாம இப்படியே உட்கார்ந்துருந்தான்னா இவன் எவ்வளவு ஒரு பொறாமை குணத்தோடு இருக்கின்றான் அப்படின்னுட்டு சுவாமிகிட்ட சொல்லிட்டு போறாரு. அது அப்படியே சுவாமி காதுல ஈட்டியை வச்சு குத்துன மாதிரி வேல்படையை வச்சு குத்துன மாதிரி சுவாமிக்கு உரைக்குது. அப்படிப்பட்ட அருள்மூர்த்தியாக அந்த சொக்கநாத பெருமான் இருக்கின்றார். இடைக்காடர் சொக்கநாத பெருமானிடத்தில் பாண்டிய மன்னன் தன்னை அவமரியாதை பண்ணியதை எடுத்து கூறுகின்றார். அந்த பாண்டிய மன்னன் முன்பு பரிவோடு இனிமையான வார்த்தைகளை தொடுத்து ஒரு நூல் செய்து வர்ணித்து கொண்டு இருக்கின்றேன். அதற்கு அகமகிழ்ந்து எந்த விதமான பயனையும் கொடுக்காது இருக்கக்கூடிய ஒரு அகிரிணை பொருளை போல அந்த பாண்டிய மன்னன் நான் சொன்ன பாடலை கேட்டு இருந்தார். அந்த அகிரிணை பொருட்கள் எப்படிப்பட்ட பொருட்கள்? விரிந்த வாயுடைய பெரிய கடலை போல, நீண்ட உப்பங்கழிகளைப் போல, கொடுமையான காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளைப் போல, பறவைகளைப் போல, பொறித்தது போன்று மிகப்பெரிய பருத்த அடிப்பகுதியை கொண்ட மர வரிசைகளைப் போல, ஆகாயத்தை தொடக்கூடிய சிகரத்தை உடைய மலைகளைப் போல, மிகவும் வெப்பக்காற்று வீசக்கூடிய நெருப்பாக இருக்கக்கூடிய கொடுமையான பாலை நிலத்தை போல இவற்றை போன்று ஒரு அகிரிணை பொருளை போல அந்த பாண்டிய மன்னன் என்னுடைய பாட்டை கேட்டு அவன் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் இருந்தான். இது ஒரு அவமரியாதை செய்தது போல இருக்கின்றது எனக்கு தந்தையாகிய சொக்கநாத பெருமானே என்று இடைக்காடன் சொக்கநாத பெருமானிடத்தில் கூறுகின்றான். மேலும் கூறுகின்றான், அவன் என்னையா இகழ்ந்தான்? சொக்கநாத பெருமானே, உன்னையையும் அந்த அங்கையர்கண்ணி அம்மையையும் அல்லவா அவன் இகழ்ந்தான். சொல் வடிவாக உன்னுடைய இடப்பாகத்தை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய அந்த இமயப்பாவையாகிய அந்த மீனாட்சி அம்மையையும் அந்த சொல்லுக்கு பொருளாக இருக்கக்கூடிய உன்னையும் அல்லவா அவன் இகழ்ந்தான். எனக்கு இதனால் என்ன ஏற்பட போகிறது? எனக்கு இதனால் என்ன இகழ்ச்சி ஏற்பட போகிறது? எனக்கு ஒன்றுமே இல்லை, இகழ்ச்சி எல்லாம் உனக்குத்தான் என்று அந்த சொக்கநாத பெருமானினுடைய திருமுன்னிலையில் கூறிவிட்டு இடைக்காடன் அளவில்லாத தணிக்க முடியாத கோபத்தோடு அந்த கோபமானது அவனை இழுத்து செல்ல அவன் அந்த கோவிலை விட்டு வடக்கு பக்கமாக வேகமாக அந்த இடைக்காடன் சென்று விடுகின்றான். அந்த இடைக்காடன் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் சுவாமியினுடைய திருச்செவியில் ஒரு வேற்படை கொண்டு குத்தியது போல ஒரு ஆயுதத்தால் ஏற்பட்ட காயத்தை போன்று அவருக்கு உரைக்கின்றது, வலி ஏற்படுகின்றது. அப்படிப்பட்ட அருள் உருவமான மூர்த்தியாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான். போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து உவகை பொலியும் ஆற்றால் ஞானமயமாகிய தன்லிங்க உரு மறைத்து உமையாம் நங்கையோடும்
வானவர்தம் பிரான் எழுந்து புறம்போய் தன் கோயிலினேர் வடபால் வையை ஆனநதி தென்பால் ஓர் ஆலயம் கண்டு அங்கன் இனிது அமர்ந்தான் மன்னோ போன இடைக்காடனுக்கும் அந்த மதுரை கோயிலை விட்டு சென்ற அந்த இடைக்காடன் என்ற புலவனுக்கும் கபிலனுக்கும், ஏன்னா கபிலரும் இடைக்காடனும் தான் ரொம்ப நல்ல நட்பை உடையவர், ஆழமான நட்புன்னு வச்சுக்கிறாங்க. எல்லாருமே நண்பர்கள் தான், சங்க புலவர்கள் எல்லாருமே இடைக்காடருக்கு நண்பர்கள் தான். ஆனால் கபிலர் ஒரு ஆழமான நட்பை இடைக்காடரிடத்தில் வைத்திருக்கக்கூடியவர். அந்த கபிலருக்கும் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும், மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும்னுட்டு சொக்கநாத பெருமான் நினைக்கின்றாராம். இடைக்காடன் வருந்தி செல்கின்றான். இடைக்காடனுக்கு சிறந்த நண்பன் கபிலன். அப்ப கபிலனும் வருந்தி கொண்டுதான் இருப்பான். இவர்கள் உள்ளத்தில் நாம் மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு சொக்கநாத பெருமான் நினைக்கின்றார். ஞானமயமாகிய, ஞானத்தின் உருவமாக இருக்கக்கூடிய தன்னுடைய லிங்க உருவை அந்த மூலஸ்தானத்திலிருந்து மறைத்து விடுகின்றார் சொக்கநாத பெருமான். தன்னுடைய மனைவியாகிய மீனாட்சி அம்மையை அழைத்து கொண்டு வானவர்தம் பிரான், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் சொக்கநாத பெருமான் அந்த மீனாட்சி அம்மன் கோவிலை விட்டு எழுந்து, சொக்கநாத பெருமான் கோயிலை விட்டு எழுந்து வெளியே வந்து விடுகின்றார். புறம்போய் வெளியே வந்து தன் கோயிலின் நேர் வடவால், அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வடக்கு பகுதி, அதே நேரத்தில் வைகை ஆற்றுக்கு தென்கரை அப்படின்னு அடையாளம் லெக்கு சொல்றேன். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நேராக, ஏன்னா வடக்கு நோக்கி தான் அந்த இடைக்காடர் போகின்றார். அதனால மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வடக்கு நோக்கினா நேரையாக வடக்கு நோக்கி போனால் வைகை ஆறு வரும். ஆனால் வைகை ஆறத்தை தாண்டலை. அப்போ வைகை ஆற்றுக்கு தென்கரை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த எழுந்து புறம்போய் தன் கோயிலின் நேர் வடபால், தன்னுடைய அந்த சொக்கநாத பெருமானுடைய கோயிலுக்கு நேராக வடக்கு பக்கமாக சென்று வைகை நதியை அடைகின்றார். அந்த வைகை ஆன நதி தென்பால், அந்த வைகை நதிக்கு தென்கரையில், அப்ப வைகை ஆற்ற கடற்கல, வைகை ஆற்றினுடைய தென்கரையிலேயே ஒரு ஆலயத்தை உடனே அமைக்கின்றார். ஒரு ஆலயம் கண்டு, ஒரு ஆலயத்தை புதிதாக உருவாக்கி அங்கன் இனிது அமர்ந்தான். அந்த ஆலயத்துக்குள்ள சுவாமியும் அம்பாளும் இனிமையாக போய் உட்கார்ந்து ஆனந்தமா உட்கார்ந்துருப்பார். இப்போ சொக்கநாத பெருமான் ஆலயத்திலையும் மீனாட்சி அம்மன் ஆலயத்திலையும் சுவாமி அம்பாளும் அங்கே இல்லை, ரெண்டு பேரும் இங்க வந்திருந்தாங்க. சங்கவான் தமிழ் தெய்வ புலவோனோ உடன் எழுந்து சைல வேந்தன் மங்கை நாயகன் போன வழி போய் அங்கு மங்கை நாயகன் போன வழி போய் அங்கு இருந்தார் அவ்வழி நாள்வைகள் கங்குல்வாய் புலர வரும் வைகரையில் பள்ளி உணர்ந்து காலத்து எய்தி அங்க நாயகன் அடியார் சேவிப்பார் லிங்க ஒரு அங்கு காணார். சங்கவான்
தமிழ் தெய்வ புலவோரும் அந்த தமிழ்ச் சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த தமிழை தெய்வமாக போற்றக்கூடிய அந்த தெய்வீக புலவர்கள், அந்த புலவர்கள் கூட்டமும் சுவாமி அங்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே சுவாமி கூட அவர்களும் எழுந்து அந்த சைலவேந்தன் மங்கை நாயகன் போன வழி போய், சைலவேந்தன் அப்படின்னா சைலவேந்தன் மங்கை, சைலவேந்தன்னா இமயமலை அரசன், அந்த இமவானினுடைய மகள், மங்கைனா மகள் யாரு, மீனாட்சி அம்மை. அந்த மீனாட்சி அம்மையினுடைய நாயகன் அந்த சொக்கநாத பெருமான் அவன் போன வழி போய், அவன் சென்ற அந்த வழியிலேயே இந்த சங்க புலவர்களும் அப்படியே பின்னால போறாங்களாம். அங்கு இருந்தா எங்க அவரு சாமி கட்டி இருக்கக்கூடிய கோயில்ல இந்த சங்க புலவர்களும் கூட உட்காந்துட்டாங்க, சாமி கூட இருக்காங்க. அவ்வழி நாள், அப்படிப்பட்ட அந்த நாட்களில் வைகள் தினந்தோறும், வைகள்னா தினந்தோறும், கங்குல்வாய் புலர வரும் வைகரையில், கங்குல்னா இருட்டு, அந்த இருட்டினுடைய வாய் நீங்கி பொழுது புலரக்கூடிய, புலர்ந்து வரக்கூடிய, பொழுது புலர்ந்து வரக்கூடிய அந்த வைகரை பொழுது, அதிகாலை பொழுது, அந்த அதிகாலை பொழுதில் பள்ளி உணர் காலத்து எழுது சுவாமிக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுதல். பள்ளி உணர் காலம்னா திருப்பள்ளி எழுச்சி பாடி சுவாமிக்கு விடிஞ்சிட்டுன்னு உணர்த்துவதற்காக உள்ள அந்த காலம். அந்த காலத்துல கும்பாபிஷேகம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி டியூட்டியே போட்டிருப்பாங்க. காலையில 4 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி ஒரு 2 ஓதுவார்கள் பாடிட்டு 4 மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்க. 4 மணிக்கு 4லேருந்து ஒரு 4:30 வரைக்கும் அவங்க திருப்பள்ளி எழுச்சி பாடணும். 4லேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் நாதஸ்வரம் கவரி வாசிக்கணும். 5லேருந்து அரை மணி நேரம் 4 வேதங்கள் 7 மணி. அதுக்கப்புறம் வரிசையாக அந்த பூஜை கிரமங்கள்லாம் அப்படிலாம் கும்பாபிஷேகங்கள் நடந்துடும். 4 மணிக்கே போய் இந்த திருப்பள்ளி எழுச்சி சுவாமிக்கு பாடணுங்கிற ஒரு சட்டம்லாம் கும்பாபிஷேக காலங்களில் வச்சிருந்தாங்க. அப்படி அந்த வைகரை பொழுதில் பள்ளி உணர் காலத்து எழுதி சுவாமிக்கு திருப்பள்ளி எழுச்சியை பாடி சுவாமிக்கு உணர்த்தி விடிகால வந்துட்டு சுவாமி எழுந்துருங்க அப்படின்னுட்டு சொல்லக்கூடிய அந்த பாடல் பாடக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்தில் கோவிலுக்குள் சென்று எய்தி அப்படின்னா கோவிலை அடைந்து அங்கண் நாயகன் அடியார், அழகிய கண்களை உடைய நாயகனாகிய அந்த சொக்கநாத பெருமானுக்கு அடியாராக இருக்கக்கூடியவர்கள்லாம் காலையில திருப்பள்ளி எழுச்சி காலத்திலேயே போய் சேவிப்பார், இறைவனை வணங்குவார்கள். அவங்க எல்லாம் போய் பார்க்காங்க, சொக்கநாத பெருமான காணும். அங்க இருந்த அந்த முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் சொன்ன அந்த லிங்கமூர்த்தியானது இப்போ அந்த மூலஸ்தானத்துல இல்லை, அந்த உருவத்தை அவர்கள் பார்க்க முடியவில்லை, காணாமல் போய்விட்டது அப்படின்ட்டு. இப்பவும் நெல்லையப்பர் கோயில்ல டெய்லி காலையில அந்த திருப்பள்ளி எழுச்சிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அங்க ஒரு சங்கம் மாதிரியே வச்சிருக்காங்க, சில நூல்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. இந்த திருப்பள்ளி எழுச்சி பார்க்கறது அப்படின்ட்டு திருவம்பாவை, திருப்பாவை இதெல்லாம் போட்டு ஒரு நூல் வெளியிட்டு அதெல்லாம் காலையில வந்து அங்க பாடுவாங்க நெல்லையப்பர். அதே மாதிரி அர்த்த ஜாமத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு இறைவன் அவன் தன்னுடைய அடியார்கள் அப்படியே ஒரு கூட்டம் கூட்டமா வச்சிருக்கிறார். சொக்கநாத பெருமான் தன்னிடத்தில் தன்னுடைய குறைகளை கூறியும் கோபத்தோடு சென்ற அந்த இடைக்காடனுக்கும் இடைக்காடனுடைய ஆழமான நண்பராகிய கபிலருக்கும் உள்ளத்தில், அவர்களுடைய இருவர் உள்ளத்திலும் உவகை மகிழ்ச்சி உண்டாக்க வேண்டும் என்று மனதில் நினைக்கின்றார். அதன் காரணமாக ஞானமயமாக இருக்கக்கூடிய தன் லிங்க உருவத்தை மூலஸ்தானத்திலிருந்து மறைத்து கொண்டு தன்னுடைய மனைவியாகிய
அந்த உமாதேவியாகிய அந்த நங்கையோடு, மீனாட்சி அம்மையோடு, அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான், அந்த சொக்கநாத பெருமானினுடைய ஆலயத்திலிருந்து எழுந்து வெளியே வருகின்றார். தன்னுடைய கோயிலுக்கு நேர் வடக்கு பக்கமாக, அந்த இடைக்காடன் சென்ற வடக்கு பக்கமாக அவர் செல்கின்றார். சென்று வைகை நதியை அடைகின்றார். வைகை நதியை கடக்கவில்லை. அந்த வைகை ஆற்றின் தென்கரையிலேயே ஒரு ஆலயத்தை அவர் உருவாக்குகின்றார். அந்த புதிய அந்த ஆலயத்தை உருவாக்கி, அந்த ஆலயத்திற்குள் இனிமையாக அந்த சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மையும் அமர்ந்து விடுகின்றார்கள். இந்த தமிழ்ச்சங்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த தமிழை தெய்வமாக போற்றக்கூடிய அந்த தெய்வத்தன்மை உடைய அந்த புலவர்களும் சொக்கநாத பெருமானுடைய இந்த செயல்பாட்டை கண்டு அவரோடு எழுந்து, அந்த இமவான் மகளினுடைய மகளாக இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மையினுடைய நாயகனாகிய அந்த சொக்கநாத பெருமான் சென்ற வழியிலேயே அவர்களும் சென்று அந்த கோயிலுக்குள் இப்பொழுது சங்க புலவர்களும் இருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்க தினந்தோறும் வரக்கூடிய அந்த வழிநாளில் தினந்தோறும் இரவு பொழுதானது நீங்கி காலை பொழுதானது புலரக்கூடிய அந்த வைகறை பொழுதில் இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி இறைவனை பள்ளி உணர்த்தக்கூடிய அந்த காலத்திற்கு சென்று, அந்த அதிகாலை நேரத்தில் சென்று அந்த அழகிய கண்களை உடைய நாயகனாகிய சொக்கநாத பெருமானுக்கு அடியாராக இருக்கக்கூடிய அந்த அடியார் கூட்டங்கள் எல்லாம் அந்த அதிகாலை பொழுதில் சென்று சொக்கநாத பெருமானை சேவிக்கின்றார்கள். சேவிப்பதற்காக அவர்கள் செல்லும் பொழுது அந்த மூலஸ்தானத்தில் அவர்கள் லிங்க உருவத்தை காணாமல் அவர்கள் திகைத்து போய் நிற்கின்றார்கள். என்ன அதிசயமோ ஈது என்று அயிர்த்தார். என்ன அதிசயமோ ஈது என்று அயிர்த்தார். இறங்கினார் இதனை ஓடி, மன்னவனுக்கு அறிவிப்பான் வேண்டும் என புறப்பட்டு வருவார் ஆவி. அன்னவரை பிரிந்து உறையும் அணங்கு அணையார். எனவும் மலர் அணங்கு நீத்த பொன்னவிர் தாமரை எனவும் புலம்பு அடைந்து ஒளிவு அழிந்து புறமும் கண்டார். மூலஸ்தானத்துல சுவாமியை காணும், அந்த லிங்கமூர்த்தியை காணும். இது என்ன அதிசயம் அப்படின்னுட்டு எல்லோரும் சந்தேகப்படுகின்றார்கள், ஐயம் கொண்டார், சந்தேகப்படுகின்றார்கள். இறங்கினார். அவ்வளவு பேருக்கும் மனசுல துன்பம் ஏற்படுகிறது. இந்த செயல்பாட்டை வேகமாக சென்று ஓடி சென்று மன்னவனுக்கு கூற வேண்டும், அறிவிக்க வேண்டும் அப்படின்னுட்டு அவர்கள் எல்லோரும் புறப்பட்டு வருகின்றார்கள். கோயில் மூலஸ்தானத்திலிருந்து நேராக முதல்ல மன்னன்கிட்ட போய் இதை நாம அறிவிக்க வேண்டும் அப்படின்னுட்டு அந்த அடியார் கூட்டம் இப்பொழுது நேராக அந்த அரசவையை நோக்கி, அரசன் இருக்கக்கூடிய அரண்மனையை நோக்கி வேகமாக புறப்பட்டு வருகின்றார்கள். வரும்போது அவர்கள் எப்படி பார்க்கின்றார்களா? ஆவி அன்னவரை பிரிந்து உறையும் அணங்கு அணையார் எனவும். அந்த மதுரை மாநகரமே பொலிவிழந்து போய் இருக்குதான். எப்படி இருக்குதான்? அந்த
தன்னுடைய உயிராக இருக்கக்கூடிய கணவனை பிரிந்து வாழக்கூடிய ஒரு பெண் எப்படி சோகமாக இருப்பாள்? கணவனை இழந்த அந்த பெண், அந்த கணவனை இழந்த பெண் எப்படி இருப்பாளோ அதுபோல அந்த புறமும் கண்டார். புறம்னா மதுரை மாநகரம்னு அர்த்தம். அந்த மதுரை மாநகரத்தை அவர்கள் பார்த்தார்கள். ஏன்னா சுவாமி இங்கேருந்து அங்கே போன உடனே அந்த மதுரை மாநகரம் களை இழந்து போய் அது இருக்கின்றது. அடுத்து அணங்கு அணையார் எனவும் புறமும் கண்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. மலர் அணங்கு நீத்த பொன்னாவிற் தாமரை எனவும். அந்த மலர் அணங்குன்னா தாமரை பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி சரஸ்வதி. அந்த மகாலட்சுமி அவள் அந்த தாமரை பூவை விட்டு நீங்கி இருக்கும் பொழுது அந்த தாமரை பூ எப்படி பொலிவிழந்து இருக்குமோ அதுபோன்று அந்த மதுரை மாநகரம் இருந்தது. அதாவது தாமரை மலர்ல சரஸ்வதியோ மகாலட்சுமியோ இருந்தா தான் அந்த தாமரை பூவுக்கு அழகு. அந்த தாமரை பூவை விட்டு அந்த மகாலட்சுமி நீங்கிட்டான்னா அந்த தாமரை பூவுக்கு அழகில்லை. அதுபோல அந்த மதுரை மாநகரத்தில் கல்வி செல்வமும் அந்த செல்வச் செல்வமும் நீங்கிய ஒரு தன்மையோடு பொலிவிழந்து அந்த மதுரை மாநகரம் காணப்பட்டது. புலம்பு அடைந்து பொலிவு அழிந்து புறமும் கண்டார். எல்லாரும் புலம்பு கொண்டு இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அவர்கள் தனிமையை அடைந்து பொலிவு இல்லாமல் அந்த மதுரை மாநகரம் இருக்குமாறு அவர்கள் கண்டார்கள். அதாவது நம்ம இந்த பேச்சு வழக்கில் சொல்றோம் பார்த்தீங்களா, ரோடே வெறிச்சோடி போயிட்டு தெருவே அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. அந்த புலம்பு அடைந்துன்னா தனிமைன்னு அர்த்தம். புலம்புன்னா தனிமை. அப்போ அந்த மதுரை மாநகரத்துக்கு இன்னைக்கு தூங்கா நகரம்னு தான் பேர். ராத்திரி ஆனாலும் மதுரை மாநகரம் ஜேஜேன்னு தான் இருக்குமா. அப்படி அந்த தூங்கா நகரமாகிய அந்த மதுரை மாநகரம் இதன் காரணமாக ஒரு தனிமைப்படுத்தப்பட்டது போல, ஆளே இல்லாமல் வெறிச்சோடி எப்படி இருக்குமோ அது போல பொலிவு அழிந்து அந்த மதுரை மாநகரம் இருக்குமாறு அவர்கள் பார்த்தார்கள். அரசனிடை புகுந்து உள்ளம் நடுநடுங்கி நாவுணங்கி அரசே யாம் ஒன்று உரை செய்ய அஞ்சுதும் உங்கள் நாயகனே திருப்பள்ளி உணர்ச்சி நோக்கி மறைமலர் சேவடி பணிய புகுந்தனம் என்று ஆங்கு அவன் தன் வடிவம் காணே புறமும் நனி புலம்பு அடைந்தது என்று அடல்வேல் என செவியில் புகுத்தலோடோ அந்த அடியார்கள் கூட்டம் அரசனிடை புகுந்து நேரியா அரசனினுடைய அரண்மனைக்கு வந்து உள்ளம் அப்படியே நடுங்குது அவர்களுக்கெல்லாம். நான் வறண்டு போய் இருக்குது, நான் உணங்கி நான் வறட்சி அடைந்து போய் இருக்குது. அரசே யாம் ஒன்று உரை செய்ய அஞ்சுதோம், நாங்கள் உங்களிடத்தில் ஒன்றை சொல்ல பயப்படுகின்றோம் அப்படின்னு கூறுகின்றார்கள். உங்கள் நாயகனை, உங்களுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானை திருப்பள்ளி உணர்ச்சி நோக்கி அவருக்கு திருப்பள்ளி பாடி அவருக்கு அந்த திருப்பள்ளி பாடி அவரை உணர்ச்சியை நீக்கி, அதாவது திருப்பள்ளி எழுச்சி பாடுதல் அப்படிங்கிறது தான். அங்க போய் கச்சேரி பண்றதுங்கிறது அர்த்தம் இல்லை. அப்போ திருப்பள்ளி எழுச்சி எப்படின்னா சுவாமிக்கு இனிமையாக மென்மையாக பாடிவிட்டு வந்தது. அதனாலதான் அதுல உணர்ச்சின்னு போடுறாங்க. அது உணர்த்துதல்,
சுவாமிக்கு அதிகாலை நேரம் வந்துவிட்டதுன்னு உணர்த்துதல். ஒருத்தருக்கு உணர்த்துதல்னா மென்மையாகத்தான் சொல்லணும். அதனால உங்கள் நாயகனை திருப்பள்ளி உணர்ச்சி நோக்கி, உங்கள் சொக்கநாத பெருமானுக்கு நாங்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடி காலை நேரம் பொழுது புலர்ந்து விட்டது என்று அவருக்கு உணர்த்தி விட்டு அந்த தாமரை போன்ற அந்த சிவந்த திருவடியை பணிவதற்காக நாங்கள் உள்ளே சென்றோம். இன்று ஆங்கு அவன்தன் வடிவம் காணேன். இன்றைய தினம் அந்த இடத்தில் அவனுடைய வடிவத்தை காண முடியவில்லை. வடிவம் அங்கே இல்லை. அந்த லிங்கமூர்த்தி அந்த மூலஸ்தானத்தில் இல்லை. புறமும் நனி புலம்பு அடைந்தது. நம்முடைய நகரமும் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டது போல அது இப்பொழுது இருக்கின்றது என்று அந்த நெருப்பு வேலை அந்த பாண்டிய மன்னனினுடைய காதில் புகுத்தியது போல அவர்கள் இந்த வார்த்தைகளை அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த நெருப்பு அழல் வேல், நெருப்பு வேலை கொண்டு காதுல சொருகுனா எப்படி இருக்கும், அதுபோல இந்த வார்த்தைகள் பாண்டிய மன்னனினுடைய காதில் சென்று சேர்ந்ததான், துன்பப்படுத்தியது அப்படின்னு. அந்த அடியார் பெருமக்கள் மூலஸ்தானத்தில் சொக்கநாத பெருமான் இல்லாத அந்த தன்மையை கண்டு இது என்ன அதிசயம் என்று தெரியவில்லையே என்று அவர்கள் சந்தேகம் கொண்டார்கள். அவர்கள் துன்பப்பட்டார்கள். இந்த விஷயத்தை ஓடிச் சென்று மன்னவனுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் என்னும் பொருட்டு அவர்கள் வேகமாக புறப்பட்டு வருகின்றார்கள். அவர்கள் வரக்கூடிய வழியில் அந்த மதுரை மாநகரமானது தன்னுடைய உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய கணவனை பிரிந்து வாழக்கூடிய ஒரு பெண்ணை போல அந்த மதுரை மாநகரம் பொலிவிழந்து இருக்கின்றது. மேலும் அந்த மலர் அணங்காகிய மலரில், தாமரை மலரில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி சரஸ்வதி அவர்கள் அந்த தாமரை மலரை விட்டு நீங்கினால் அந்த பொன் போன்ற தாமரை மலர் எப்படி பொலிவிழந்து இருக்குமோ அதுபோல அந்த மதுரை மாநகரம் கல்வி செல்வத்தையும் செல்வச் செல்வத்தையும் இழந்து அந்த மதுரை மாநகரம் இருந்தது. மேலும் அந்த மதுரை மாநகரமானது வெறிச்சோடி தனிமைப்படுத்தப்பட்டு அது இருந்தது. பொலிவு அழிந்து அந்த மதுரை மாநகரம் இருந்தது. அரசனிடத்தில் சென்று உள்ளத்தில் நடுநடுக்கம் ஏற்பட்டு கொண்டே நாக்கு உலர்ந்து கொண்டு அந்த அடியார் பெருமக்கள் அரசனிடத்தில் கூறுகின்றார்கள். அரசனே, நாங்கள் உங்களிடத்தில் ஒன்று கூறுவதற்கு பயப்படுகின்றோம். உங்களுக்கு நாயகனாகிய அந்த சொக்கநாத பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அதிகாலை நேரம் வந்துவிட்டது என்று உணர்த்துவதற்காக, அவரை தரிசனம் செய்வதற்காக அந்த தாமரை போன்ற அந்த சிவந்த திருவடியை பணிவதற்காக நாங்கள் அதிகாலை நேரத்தில் கோவிலுக்குள் சென்றோம். இன்றைய தினம் அந்த இடத்தில் அவனுடைய அந்த லிங்க ரூபத்தை, அந்த வடிவத்தை நாங்கள் காணவில்லை. அவரை பார்க்க இயலவில்லை. அந்த நம்முடைய நகரமும் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டது போல ஒரு பொலிவிழந்து காணப்படுகின்றது என்று அந்த அரசனிடத்தில் கூறுகின்றார்கள். அந்த குலேச பாண்டியனுக்கு அது எப்படி இருந்தது என்றால், நெருப்பு வேலை கொண்டு அவனுடைய காதில் புகுத்தினால் எவ்வளவு துன்பம் ஏற்படுமோ அது போன்ற ஒரு துன்பத்தை அந்த பாண்டிய மன்னன் அடைந்தான் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர நம பார்வதி பதையே, அரகராதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.